சோர் போகிற தெய்வங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவருடைய டைரக்ஷனில் உலகம் முழுக்க மிக பெரும் எதிர்பார்ப்போட நேற்று ரிலீஸ் ஆகிருக்கிற கூலி அப்படிங்கிற படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூலி இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய 50வது வருட பொன் விழாவை கொண்டாடும் வகையில் அவர் 50 வருஷத்துக்கு முன்னாடி எந்த தேதியில் நடிக்க வந்தாரோ அதே தேதியில் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கூடுதலான தகவல். அபூர்வ ராகங்கள் 1975 ஆகஸ்ட் மாதம் இதே தேதியில் ரிலீஸ் ஆன ஒரு படம். ஸோ அதிலிருந்து ஒரு 50 வருடங்கள் கழித்து இந்த படத்தை வந்து கரெக்டாக அதே அவருடைய பொன் விழா மாதத்திலே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லார் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆஹா ஓஹோ அப்படின்னு நினைக்கிற மாதிரியோ இல்லை நம்ம நெட்டிசன்களும் சோஷியல் மீடியாலையும் வந்து என்னென்னமோ ஃபேன் தியரியெல்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் வந்து நீங்கள் அதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏமாற்றம் தான் மிஞ்சும். இந்த படத்தை எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் சாதாரணமாக லோகேஷ் கனகராஜ் படம் எப்படி இருக்குமோ அப்படின்ற நினைப்போடு நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு படம் முடிஞ்சு வெளியே வரும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன். ஸோ கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நண்பனை கொலை செய்தவர்களை பழிவாங்கும் நண்பன் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒரு ஒன்லைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து இதுக்கு மேலே நம்ம நிறைய விஷயங்கள் இந்த படத்தை பற்றி சொன்னோன்னா அது எல்லாமே வந்து அது ஸ்பாய்லரில் போய் முடியும் அப்படிங்கிறனால நான் ஒரு சின்ன ஒன்லைன் மட்டும் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி நேற்று படம் பார்த்தவங்களுக்கு நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு புரியும். பட் படம் பார்க்காதவங்க இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற விஷயங்களெல்லாம் வந்து கேட்க வேணாம், நான் படம் பார்த்துட்டு வந்து கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு இதோடு நிறுத்திட்டு நீங்கள் போய் படத்தை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு சில ஸ்பாய்லர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதனால் நான் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ சத்யராஜ் தான் வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர் அப்படிங்கிற மாதிரி படத்தில் சொல்கிறாங்க. அவர் வந்து ஆரம்ப கட்டத்திலே வந்து இறந்து போக மாரடைப்பில் தான் இறந்து போனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. ஆனால் வந்து அவருடைய நண்பரான ரஜினிகாந்த் அதெல்லாம் இல்லை, அவர் யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறாரு. சென்னையில் ஒரு மேன்ஷன் வச்சு நடத்துகிற ஒரு சாதாரண ஒரு ஆள் மாதிரி தான் அவரை காட்டுறாங்க. ஆனால் அவருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பேக் ஸ்டோரி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் மாஸ் மசாலா படங்களில் ரஜினிகாந்தை வச்சாங்க அப்படின்னா நம்ம ஊரில் வந்து அவர் சாதாரணமான ஒரு ஆட்டோ டிரைவராகவோ இல்லை மூட்டை தூக்குறவரோ இருப்பார். ஆனால் அவருடைய பேக் ஸ்டோரி பார்த்திங்கன்னா அவர் வேறு ஏதோ ஒரு ஸ்டேட்டில் வேறு ஏதோ ஒரு வேர்ல்டில் பெரிய டானாக இருந்திருப்பார். ஸோ அதே மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டான ஒரு கதை தான். ஆனால் இதை வந்து லோகேஷ் கனகராஜ் தன்னுடைய ஸ்க்ரீன் பிளே மூலமாக மாற்றுறதுக்கு நிறைய முயற்சி பண்ணியிருக்காரு. குறிப்பாக அவருடைய அந்த டார்க் ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன் அப்படிங்கிறத இந்த படத்துலையும் அவர் ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. எக்கச்சக்கமான நைட் ஷாட்ஸு, நைட்டில் நடக்கிற மாதிரி கதையை வந்து நிறைய இடத்துல வந்து அவர் செட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அவருடைய கிரிப்பிங்கான அந்த ஸ்க்ரீன் பிளே டெக்னிக், ஸோ எந்த இடத்துலையுமே வந்து ரொம்ப போர் அடிக்காமல் கொஞ்சம் பரபரப்பாகவே கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த ஸ்க்ரீன் பிளே டெக்னிக் இந்த படத்துலையும் வந்து கண்டினியூ ஆகுது அப்படின்னு தான் சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்தில் நட்சத்திர பட்டாளமில் நட்சத்திர குடோனியே வந்து எடுத்துகிட்டு வந்து கொட்டியிருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். முக்கியமாக வந்து நம்ம ரஜினி சாருடைய பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவரை பற்றி எல்லாருமே என்னென்னமோ சொல்லிட்டாங்க. இந்த வயசில் இவரால் இப்படி பண்ண முடியுமா அப்படி பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியுங்க. சினிமாவே தனது மூச்சாக வந்து கிட்டத்தட்ட 50 வருஷமாக இருக்கிற ஒரு மனுஷனால் கண்டிப்பாக இந்த வயசுலேயும் அந்த சினிமாக்காக என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்ய முடியும். அதில் வந்து இவருக்கு இவ்வளோ வயசாகுது அதனால் இவரால் இது செய்ய முடியாது அப்படின்லாம் கிடையாது. சினிமாவே சுவாசித்த ஒருத்தரால் வந்து கடைசி வரைக்கும் என்ன மாதிரி கேரக்டர் கொடுத்தாலும் அதை ஹோல்டு பண்ணி எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ஒரு விஷயம் அவருக்கு வந்து அவரால் பண்ண முடியும். அதனால் வந்து அது ஒரு பெரிய விஷயமா அந்த வயசு அதெல்லாம் வந்து நம்ம தவிர்த்துடலாம். அவரால் முடியும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. குறிப்பாக இந்த படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் தன்னுடைய முதுகுலேயே வந்து கூலியாக சுமந்துட்டு போகிறாரு. அதுதான் வந்து இந்த படத்துடைய வெற்றிக்கு ஒரு வகையில் ஒரு காரணம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஏன் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ அவருடைய அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அவர் ஃபைட் சீன்ஸில் காட்டின மெனக்கெடல், எனக்கு தெரிஞ்சு ஃபைட் சீன்ஸில் கூட மேக்ஸிமம் அவருக்கு க்ளோஸ்அப் வச்சு தான் வந்து நிறைய ஷார்ட்ஸ் வந்து இவங்க எடுத்துருக்குறாங்க. பாடி டபுளாக யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரியல, யூஸ் பண்ணாத மாதிரி தான் இருக்குது. அண்ட் நிறைய இடத்துல வந்து க்ரீன் மேட்டோ ப்ளூ மேட்டோ போட்டு சொதப்பாமல்
கொஞ்சம் லைவாகவே எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது படம் முழுக்க தெரியுது. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் சினிமாட்டோகிராஃபர் கிரீஷ் கங்காதர்னு அவருடைய சினிமாட்டோகிராஃபியும் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ரஜினி சண்டை காட்சிகள்லையும் சரி அண்ட் எமோஷ்னலாக வந்து ஸ்ருதிஹாசன் கிட்ட பேசுகிற ஒரு சில இடங்களும் சரி, அண்ட் தன்னுடைய குடும்பம் அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அவர் கொடுக்குற அந்த எமோஷ்னல் ரியாக்ஷனும் சரி, கிளைமேக்ஸோடைய முடிவில் நமக்கு அவங்க விட்டுட்டு போகிற அந்த எமோஷ்னல் டச், ஸோ இது எல்லாமே வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம். அதை வந்து ரஜினி சார் வந்து சூப்பராக கேரி பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன். அவருக்கு பிறகு இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு என்னை கேட்டிங்கன்னா நான் சௌபின் ஷாகிர் தான் சொல்லுவேன். இந்த படத்துடைய மெயின் வில்லன் வந்து நாகார்ஜுனா அப்படிங்கிறது அவங்க வந்து நிறைய சொல்லிட்டாங்க. பட் அவரையும் தாண்டி ஒரு வில்லத்தனம் இந்த படத்தில் வந்து இருக்குது அப்படின்னா அது சௌபின் ஷாகிர் அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய நடிப்பு அரங்கனுடைய அந்த நடிப்பு தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவர் ஆரம்பத்தில் இருந்தே வந்து அவரை பார்க்கும்போதே ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும். யாரா இவனெல்லாம் எதுக்கடா வச்சுருக்கீங்க, இவனெல்லாம் உடனே போட்டு தெளிறேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு கேரக்டர் அது. அந்த கேரக்டர் ஆர்க்கு அவரை பார்த்தோன்னே அந்த மாதிரி இரிட்டேஷன் வரணுங்கிறதுக்காகவே அவர் நிறைய மெனக்கெடல் பண்ணிக்கிறாரு. அவருடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், அவர் சிரிக்கிற விதமாக இருக்கட்டும் சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து அவர் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அவருடைய கேரக்டர்லேயும் இருக்கிற அந்த ட்விஸ்ட்டு வந்து ரிவீல் ஆகும்போது அது வேறு மாதிரி ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாகார்ஜுனா, ரஜினிகாந்த் எல்லாரையும் தாண்டி ஒரு விஷயம் வந்து கூலியில் வந்து தனியாக நிற்கிது அப்படின்னா அது சௌபின் ஷாகிருடைய நடிப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ். அடுத்தது நம்ம கிங் நாகார்ஜுனா அக்கினேனி அவருடைய பர்ஃபார்மன்ஸை நம்ம சொல்லியாகணும். ஸ்டைலிஷான வில்லன் அப்படின்னா ஓகே, அவர் எல்லா படத்துலையும் ஸ்டைலிஷான ஹீரோவாக வந்திருக்கிறாரு. இதில் அதே ஹீரோ கெட்டப் தான், பட் அவருடைய கேரக்டரைசேஷன் மட்டும் ஒரு ஆன்டகனிஸ்டோட கேரக்டரைசேஷன், ஒரு வில்லன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 பேரை வந்து போட்டு தள்ளணும், ஒரு 2 பேரை கத்தி எடுத்து சுடணும், ஒரு 4 பேரை வந்து சுற்றி எடுத்து மண்டையை உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி காட்சிகள் தான் அவருக்கு வைக்கப்பட்டிருக்கே தவிர அவருடைய அந்த வில்லத்தனம், அதாவது ஒரிஜினல் வில்லன், அந்த வில்லனை பார்த்தாலே நமக்கு ஒரு ஆத்திரம் வரணும் அப்படிங்கிற அளவுக்கு அவரை பார்த்தா இந்த படத்தில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வரலைங்க. அவருடைய ஃபேஸ் கட்டுக்கு அது வந்து செட் ஆகலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவர் ட்ரை பண்ணியிருக்காரு, ஃபேஸ் எல்லாம் கொடூரமாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் முறப்பாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பயங்கரமாக கத்துற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பண்ணியிருக்கிறாரு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவரை இந்த படத்தில் வந்து மிஸ்காஸ்ட் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு நெருடல் இருக்குது அவருடைய கேரக்டர் பார்க்கும்போது. தயவு செஞ்சு அவர் இதுக்கப்புறம் வில்லன் கேரக்டர்ஸ்லாம் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக எடுக்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். லோகேஷ் கனகராஜ் அவர் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி உங்களால் பண்ண முடியும், வித்தியாசமான கேரக்டர்ஸ் பண்ண முடியும்னு சொல்லி ஏதோ பண்ணி வச்சுருக்கிறாரு. ஓகே, அவர் கொடுத்த வேலையை அவர் செஞ்சுருக்கிறாருன்னு தான் நான் சொல்லுவேன், தப்பில்லை. பட் இதுக்கப்புறம் அவர் இந்த ட்ராக்கில் போவேணாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதுக்கப்புறம் ஸ்ருதிஹாசன் அவங்கள சுற்றி தான் இந்த கதையே நடக்குது. ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். அவங்க எங்கே ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்னா ரஜினி சார் கூட எமோஷ்னலாக ஒரு சீனில் வந்து அவங்க வந்து தன்னுடைய அப்பாவை இழந்ததுக்கான விஷயத்தை பற்றி அவங்க சொல்லுவாங்க. அந்த இடத்துல அவங்க உடஞ்சி அழுது பேசுகிற அந்த எமோஷ்னல் சீன் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுடைய நடிப்புக்கு அதுவே வந்து ஒரு சாட்சி. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஆக்டிங் அவங்க பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். படம் நடிகளும் அவங்களுடைய கேரக்டரை சுற்றி தான் அந்த கதை ஓடுது. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எந்த அளவுக்கு அவங்களுடைய கேரக்டருக்கு ஸ்கோப் கொடுத்துருந்தாங்களோ செகண்ட் ஹாஃபில் அது வந்து கொஞ்சம் கம்மியாகி செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாகவே அவங்க வந்து யாராவது துரத்துறாங்க, இல்லை அடிக்கிறாங்க, அடி வாங்குறாங்க, அழுகுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களுடைய கேரக்டர் ஆர்க்கே இருக்கே தவிர நடிப்புக்கான ஸ்கோப் அவங்களுக்கு செகண்ட் ஹாஃபில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே கம்மி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கப்புறம் சத்யராஜ் ரொம்ப சின்ன ஒரு ரோல் தான், எனக்கு தெரிஞ்ச அவரே ஒரு கேமியோ ரோல் தான் நினைக்கிறேன். பட் அவருடைய அந்த இறப்பை வச்சு தான் இந்த கதையே வந்து டெவலப் ஆகுது அப்படிங்கிறனால ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் அவருக்கு என்ன கொடுக்கப்படுதோ அது சிறப்பாக செஞ்சுக்காரு. குறிப்பாக அவரே வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி வர ஃப்ளாஷ்பேக் சீன்ஸில் வந்து அவரையும் டீஏஜிங் பண்ணி ஒரு யங் சத்யராஜா வந்து காமிச்சிருக்கிறது ஒரு கூடுதலான ஒரு அடிஷ்னல் விஷயம். ஏன்னா வந்து ரஜினி சாருக்கு மட்டும் மெனக்கட்டணும் அப்படிங்கிறது இல்லாமல் சத்யராஜ் சாரையும் வந்து டீஏஜிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்குன்னு சொல்லுவேன். இவங்க போக நம்ம உபேந்திரா இருக்கிறாரு, அவர் வர அந்த ஒரு சீன் உண்மையிலே ஒரு மாசான ஒரு சீன் தான். பட் இந்த ஒரு சீனுக்கு மட்டும்தான் இவரா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஏற்படுத்தியிருந்தார் நம்ம இயக்குனர். அவர் இன்னுமே சூப்பராக யூஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவர் ஒரு சூப்பரான ஒரு டைரக்டர், சூப்பரான ஆக்டரும் கூட, நல்ல எமோஷன்ஸை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆக்டர். ஸோ அதை வந்து இன்னமும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இவங்க ஃபுட்டேஜெலாம் எடுத்து வச்சுட்டு வெட்டி வீசிட்டாங்களா என்னன்னு தெரியல. 2 ஹவர் 50 நிமிஷம் படம் போட்டோம், ஒரு 3 ஹவர் 10 நிமிஷம் தான் போட்டோமே. 3 ஹவர் 25 நிமிஷம் ஓடின புஷ்பாவே 1000 கோடி வசூல் அடிச்சுது. ஏன் போனால் என்ன இப்போது
ஸோ போகட்டுமே என்ன இப்போ அப்படிங்கிற மாதிரி ஏ சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டீங்க, இதுக்கு மேலே என்னங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவங்க பண்ணதை பார்க்கும்போது நிறைய இடத்துல வந்து படம் ரொம்ப ஜம்ப் அடிக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்டு முக்கியமாக வந்து ஆமீர் கானை வந்து நம்ம சொல்லியே ஆகணும். கடைசியில் வந்து அவர் ஒரு லாலிபாப் சாப்பிட்ற ஸ்கூல் பையன் மாதிரி ஆக்கி வச்சுருக்கிறாங்க. கொண்டு வந்து டவுசர்லாம் போட்டு வர்றாரு. எதுக்கு என்ன அப்படிங்கிறது தெரியல. அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். பட் அவர் வர அந்த போர்ஷன், அவர் வந்ததுக்கப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ரிவீல் ஆகும். அந்த ஒரு 10 நிமிஷம் வந்து உண்மையிலேயே ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே தான் அமீர் கானுடைய கேரக்டரை வந்து அவங்க செட் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த பங்களிப்பு வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இதில் லுலுசபா மாறன் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அவருக்குமே ஒரு சூப்பரான ஒரு ரோல் ஒன்று கிடச்சிருக்கு. அவரும் நல்ல ஸ்கோப்பு. சார்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. பெருசாக வந்து இல்லை, குடிச்சிக்கிட்டே இருப்பார், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். பட் இதில் வந்து ரச்சிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய கேரக்டர் வந்து என்ன அப்படின்னு யாராலையுமே வந்து இம்மீடியட்டாக கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டை வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து செட் பண்ணி வச்சிருக்கிறாரு. சத்தியமாக யாருமே அதை எதிர்பார்க்க மாட்டாங்க, இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அவங்க கேரக்டர் ஆர்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி 2-3 சர்ப்ரைஸ் ட்விஸ்ட்டும் இந்த படத்தில் இருக்குது. ஸோ அதை வச்சு மக்களை வந்து ஒரு சில இடத்துல அடடே அப்படிங்கிற மாதிரி லோகேஷ் கனகராஜ் சொல்ல வச்சு இந்த படத்தை வந்து ஓரளவுக்கு தேத்தி கொண்டு போயிடுறாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். படத்துடைய மிகப்பெரிய பலம் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உண்மையிலேயே கதையை ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி எதுக்காக என்ன நடக்குது, இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு இவர் கண்டுபிடிக்கிறது போய் அந்த இன்டர்வல் பாயிண்ட்டில் நிற்கும் போது உண்மையிலே வந்து அது லோகேஷ் கனகராஜோட ட்ரேட்மார்க் படமாக தான் வந்து எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் இந்த படம் எங்கே சறுக்குது அப்படின்னா இந்த படத்துடைய செகண்ட் ஆஃப். ஆனால் வந்து படம் வந்து செகண்ட் ஹாஃப்லேயும் வந்து படம் போயிட்டு தான் இருக்குது, பரபரப்பாக போயிட்டு தான் இருக்குது. ஆனால் உட்கார்ந்துருக்கிற நமக்கு பரபரப்பு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. உண்மையிலேயே அந்த ஷௌபின் ஷாகிருக்கும் அந்த ஸ்ருதி ஹாசன் மாறன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சேசிங் ஒன்று நடக்கும். கார் சேசிங் ஆரம்பித்து அதுக்கப்புறம் ட்ரெயினில் வந்து ஒரு விஷயம் வந்து ஒன்று நடக்கும். ஸோ அந்த போர்ஷன் உண்மையிலே நிறைய பரபரப்பாக இருந்தது. ஏன்னா அதுக்கு நடுவில் ஒரு எமோஷ்னல் ஒரு மொமெண்ட் வேறு ஒரு ஸ்ருதி ஹாசன் வந்து ரஜினி சாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அந்த மொமெண்ட், அந்த இடம் சூப்பராக இருந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் அதுக்கப்புறம் உபேந்திரா வர மூமெண்ட்டு அது வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து காமிச்சிருவாங்க. அது ஒரு ரூம் ஒன்று இருக்கும் அவருடைய மேன்ஷனில், அதுலேருந்து ஒருத்தர் வெளியே வரமாட்டார் அப்படின்னும் போது, பட் அது யாருன்றது நமக்கு தெரியல. பட் அது உபேந்திரா தான் அப்படிங்கிறது நமக்கு வந்து அந்த கட்டத்தில் தான் வந்து தெரிய வரும். ஸோ அந்த ஒரு மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் அவர் பிளேஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸை தாண்டி இந்த படத்தில் வந்து செகண்ட் ஹாஃபில் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வழக்கமான ஒரு டெம்ப்ளேட் ரிவெஞ்ச் ஆக்ஷன் ஸ்டோரி மாதிரி தான் இந்த கதை நகருது அப்படின்றத நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அந்த படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் வந்து அவருடைய நண்பரை கொலை பண்ணாருங்கிறது இன்டர்வல் பாயிண்ட்லேயே வந்து அவருக்கு தெரிஞ்சிடுதுங்க, ரஜினிக்கு தெரிஞ்சிடுது. பட் அதுக்கப்புறமும் ஏன் அவனை தேடி வந்து இவர் போகாமல் மற்ற விஷயங்களை வந்து இவர் தேடி போய்கிட்டு இருக்கிறாரு, என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முழுமையான விளக்கம் இல்லை. அண்டு லாஜிக்கும் இந்த படத்துக்கும் அறவே சம்மந்தம் கிடையாது. அதை நீங்கள் முழுசாக நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு லாஜிக்கெல்லாம் தேவையில்லைங்க. போய் பார்த்தா படம் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குமா, லோகேஷ் சொன்ன மாதிரி 150 ரூபா நாங்கள் கொடுக்குற 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு ஒர்த்தாக இருக்குமானா உண்மையிலேயே ஒர்த்தாக தான் இருக்கும். ஆனால் லாஜிக் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் மூளையை கழட்டி வச்சுட்டு போயிடுங்க. ஏன்னா அதுக்கும் இந்த படத்துக்கும் அறவே சம்மந்தம் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிகப்பெரிய வேர்ல்டோடைய சிண்டிகேட்டு, ஓகேவா, அந்த சிண்டிகேட்டுடைய தலைவர்களே வந்து ஒரு சாதாரண ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு கூலி யூனியன் லீடருக்கு பார்த்து பயப்படுறாங்க அப்படிங்கிறது எந்த வகையிலாவது நம்ப முடிகிற மாதிரி இருக்கா? ஆனால் இதில் நம்பி தான் ஆகணும். ஏன்னா இது வந்து சூப்பர் ஸ்டாரோட படம். ஸோ அவரை பார்த்த உடனே எல்லாரும் பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ அந்த இடத்துலையே வந்து லாஜிக் வந்து அடி வாங்கிடுச்சு. இன்னொன்று, ஸ்ருதி ஹாசனை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரஜினி முதல்ல அவங்க அப்பாவுடைய பிணத்துக்கு மாலை போட வரும்போது அவரை பார்த்து அவ்வளோ வெறுப்பாக வந்து நீங்கள் ஏங்க வந்தீங்க, போங்க வெளில, நீங்களாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கத்துவாங்க. அவங்க ஏன் அப்படி கத்துனாங்கன்றதுக்கு ஒரு பேக் ஸ்டோரியில் எதுவுமே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ரஜினியோட வந்து சேர்ந்து அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. இது எனக்கு ஒன்றுமே புரியல. அவங்க ஏன் அந்த மாதிரி கத்துனாங்க, அப்படி என்ன அவங்களுக்கு அவர் மேலே கோபம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை. இன்னொன்று, சத்யராஜன் ரஜினியோடைய அந்த நட்பு அப்படிங்கிற விஷயத்த இன்னமும் அழுத்தமாக சொல்லியிருந்தாங்கன்னா இன்னமுமே அந்த படம் ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் கொடுத்துருக்கும். ஆனால் அந்த அழுத்தத்தை ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷம் வந்து ஒரு சிங்கிள் ஷாட்டில் ரஜினி சார் வந்து ஒரு டைலாக் மாதிரி பேசிட்டு போயிடுறாரு. கிட்டத்தட்ட நம்ம ஓனாய் மாட்டுக்குட்டியும் படத்தில் மிஷ்கின் வந்து ஒரு மெழுகுவத்தி ஏற்றி வச்சுட்டு ஒரு கதை சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஷாட்டில் அந்த கதையவே சொல்லிட்டு போயிடுறாரு. ஒருவேளை அதெல்லாம் சீனாக எடுத்து வச்சு இவங்க வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குன்னு எடிட் பண்ணி கட் பண்ணி தூக்கி போட்டாங்களா என்னன்னு தெரியல.
ஸோ அதுவும் ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்காக இந்த படம் பார்க்கும்போது தெரியுது. அண்ட் நாகார்ஜுனாவை அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரமோட் பண்ணிட்டு, ஆனால் இந்த படத்தில் அவருக்கான ஸ்கோப்பை நீங்கள் ரொம்ப கம்மி பண்ணிட்டீங்களோ அப்படின்னு தெரியுது. ஏன்னா அவரை காட்டிலும் சௌபின் ஷாஹிர் தான் உண்மையிலேயே வில்லன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து அவருடைய நடிப்பு மூலமாக அவர் கொண்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. பட் கேரக்டர் எழுதப்பட்ட விதம் அப்படிங்கிறதுலையுமே பார்த்தீங்கன்னா சௌபின் ஷாஹிர் தான் உண்மையிலேயே நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கிறார். லோகேஷ் கனகராஜ் மெனக்கெட்டு எழுதியிருக்கிறாரு. நாகார்ஜுனாக ஜஸ்ட் ஸ்டைலிஷாக நீங்கள் வாங்க சார், ஒரு 4 பேரும் சுற்றில அடிங்க சார், ஒரு 2 பேரும் ஷூட் பண்ணுங்க சார் அப்படிங்கிற மாதிரி தான் கேரக்டர் ஆர்க் எழுதியிருக்காரு தவிர, மற்றபடி அவருக்கு பெருசாக வந்து ஸ்கோப் எழுதலை அப்படிங்கிறது ஒரு சர்க்கலான ஒரு விஷயம். அதையும் வந்து நம்ம இங்கே சொல்லியே ஆகணும். இன்னொன்று, இந்த படம் நடக்கிற காலகட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன காலகட்டத்தில் நடக்குது அப்படின்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2025 ஒருத்தர் மேன்ஷன் வச்சு நடத்துகிறாரு. அந்த மேன்ஷனில் பழையங்காலத்து டெலிஃபோன் லைன் வச்சுருக்கிறாரு. எத்தனை பேர் இப்போ அதை வச்சுருக்கிறாங்கன்றது எனக்கு சத்தியமாக தெரியாது. யாராவது வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஸோ லேண்ட்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்கிறாரு. அட்லீஸ்ட் அதை வந்து ஒரு பட்டன் அழுத்துற மாதிரி ஒரு லேண்ட்லைனாக காமிச்சிருந்தா கூட பரவாயில்ல. ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த ட்ரிங் ஃபோனை வச்சுக்கிட்டு இந்த லேண்ட்லைனுக்கு யாராவது ஃபோன் பண்ணி உங்கள் கூலி நம்பரை சொன்னாங்கன்னா அவங்க தான் அவங்களுடைய ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. அப்போ அந்த ட்ரிங் ஃபோன் இருக்கிற காலகட்டத்தில் தான் இந்த படம் வந்து நடக்குதா, இல்லை இப்போ இந்த 2025 அந்த ஃபோன் வச்சிருக்கிறாரு, அதுக்கு தனியாக ஒயர் கனெக்ஷன்லாம் கொடுத்து யாராவது அவருக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்களா அப்படிங்கிறதும் எனக்கு சத்தியமாக தெரியல. அண்ட் இதுக்கெல்லாம் உச்சகட்டம் அமீர் கான் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய மனிதரை கூப்பிட்டு வந்து ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டு விட்டு, பனியனை போட்டு விட்டு, 2 துப்பாக்கி வச்சு நடக்க விட்டு, கடைசியில் அவரை வச்சு ஒரு காமெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க இந்த படத்தில். அந்த மனுஷன் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, நான் கதையெல்லாம் கேட்கலைங்க, ரஜினி சார் இருக்காருன்னு நான் என்ன வேணால் பண்ணுறேன் வந்து ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் அவர் வந்து சம்பளமே வாங்காமல் நடிச்சிருக்கிறாரு அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவர் பண்ண அந்த சீனுக்கு வந்து அவரே வந்து எனக்கு இதெல்லாம் வேண்டாங்க, இதெல்லாம் ஒரு சீனா, நான் சும்மா வந்து நடிச்சு கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அவர் வந்த சீனே அப்படி தான் இருக்குது. அவருடைய இம்பேக்ட் இந்த படத்தில் எங்கேயுமே இல்லை. அது சொல்கிறாங்க, தாகா வரப்போகிறாரு, அவர் மிகப்பெரிய ஆள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் அவர் வந்துட்டாரு அப்படின்னு பார்த்தா அவர் ஏதோ லாலிபாப் சாப்பிட்ற பையன் மாதிரி வந்துட்டு நின்றுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வேறு மாதிரி ஒரு விஷயம் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பைப்பில் சிகரெட் பிடிக்கிறவர் திடீர்னு நம்ம சூப்பர் ஸ்டார் பீடி பிடிக்கிறத பார்த்துட்டு அந்த பீடியை வாங்கி அடிச்சுட்டு, இது சூப்பராக இருக்கே, அட இது மாதிரி இன்னொன்று கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. என்னையா இது, அமீர் கானை வச்சு இப்படியெல்லாம் பண்ணுவீங்க? அவர் என்ன மாதிரி ஒரு ஆக்டரு, அவரை வச்சு என்னென்னலாம் பண்ணியிருக்கலாம், அதையும் நீங்கள் வந்து பண்ணாமல் விட்டுட்டீங்க. பட் அமீர் கான் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் அவர் ரிவீல் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அந்த ஃப்ளாஷ்பேக்கில் இருந்து இந்த போர்ஷன் வரும்போது அது ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக இருக்குதே தவிர, மற்றபடி அமீர் கானால் இந்த படத்துக்கு ஒரு இம்பேக்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நார்த் இந்தியாவில் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக மட்டுமே அவர் இங்கே போட்ட மாதிரி இருக்குது. பேன் இண்டியா படம் அப்படின்றத நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. பேன் இண்டியாங்கிறது இந்திய அளவில் உங்களுடைய கல்ச்சரோ இல்லை நீங்கள் படம் எடுக்கிற அந்த ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷனும் வந்து இந்திய அளவில் கனெக்ட் ஆகணும். அதுதான் பேன் இண்டியா. நீங்கள் வந்து எல்லா மொழி நடிகர்களையும் தூக்கி போட்டு அந்தந்த மொழியில் அவங்க கூட்டம் வரும் அப்படிங்கிறதுக்காக படம் எடுக்கிறதுக்கு பேர் பேன் இண்டியா கிடையாது. அப்படி ஜெயிச்ச படங்கள் KGF, RRR, பாகுபலியோ கிடையாது. அதை நீங்கள் முன்னிலே வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் கதையை நம்பி, அந்த கதையுடைய ஸ்கோப் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை நம்பி அதுக்கான பிரம்மாண்டத்தை உருவாக்கி அதில் ஜெயிச்சது தான் அந்த படங்கள்லாம், காந்தாரா உட்பட. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இந்த படத்தில் பண்ணலை. இது வந்து வலுக்கட்டாயமாக வந்து இயக்குனர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் புகுத்தி இதை நீங்கள் பண்ணியே ஆகணும், இதுக்காக நீங்கள் மெனக்கெட்டே ஆகணும்னு சொல்லி ப்ரொடக்ஷன் கம்பெனி சேர்ந்தவங்க ஏதோ பண்ண ஒரு வேலை மாதிரி தான் தெரியுதே தவிர, எனக்கு தெரிஞ்சு அவர் பாட்டுக்கு வந்து விக்ரம் எடுத்து முடிச்சுட்டு அடுத்து கைதிக்கு ரெடியாக இருந்த ஒரு கட்டத்தில் நடுவில் வந்து லியோ படம் கொடுத்தாரு. ஸோ லியோ படமும் வந்து வசூல் ரீதியாக மிகப்பெரிய வசூல் தான். விமர்சன ரீதியாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து அடி வாங்கிச்சினாலும் கூட வசூல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் தான். அது 600 கோடிக்கு மேலே வசூல் பண்ணுச்சு. இந்த படமும் வசூல் பண்ணும். ஏன்னா இது அட்வான்ஸ் புக்கிங்லேயே கிட்டத்தட்ட 115 கோடி வந்துருச்சு உலகம் முழுக்க. கண்டிப்பாக முதல் நாள் வசூல்ன்றது 150 கோடியை தாண்டி போயிடும் அப்படிங்கிறது ட்ரேட் வட்டாரங்கள் சொல்லுது. ஓகேவா? கண்டிப்பாக இந்த படமும் வசூல் அடிக்கிறது உறுதி. ஆனால் ஒரு இயக்குனரை அவர் என்னதான் பேட்டி கொடுத்தாலும் இது என்னுடைய கிரியேட்டிவ் ஃப்ரீடம் கொடுத்து தான் இது பண்ணாங்க, நானும் எங்கேயும் காம்ப்ரமைஸ் ஆகலை, ஏ சர்டிஃபிகேட் வாங்கலாம், ஓகே அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னாருன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவருடைய ஃப்ரீடம் இங்கே பறிப்போயிருக்குன்றது இந்த படம் பார்க்கும்போதே நல்லா தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு எடிட்டிங்கில் வந்து நிறைய சொதப்பல்கள் நடந்திருக்கு இந்த படத்தில்.
ஸோ எடிட்டிங் பேட்டர்னே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபிலோமின் ராஜில் எவ்வளோ சூப்பரான ஒரு எடிட்டர், அவருடைய எடிட்டிங் டேபிள்லேயே வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு குளறுபடி நடந்திருக்கு அப்படின்னா அப்போ எவ்வளோ சீன்ஸ் இவங்க வெட்டி எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அது ஒரு விஷயம். இன்னொன்று, ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னு சென்சார்ஷிப் எதை வச்சு முடிவு பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரியல. ஜெயிலர் படத்தில் ஒரு தலையவே தனியாக வெட்டி துண்டாக போட்டு அந்த முண்டாம் தனியாக விழும், அந்த சீனை வச்சுக்கிட்டு அவங்க யூஏ சர்டிஃபிகேட் வாங்கினாங்க. அண்ட் லியோ படத்தில் வந்து இந்த படத்தை விட வயலன்ஸ் அதிகமாக இருக்கும், அந்த படத்துக்கும் யூஏ சர்டிஃபிகேட் வாங்கினாங்க. ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரி மிகப்பெரிய வயலன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு விக்ரம் படத்தில் இருந்த அளவுக்கு தான் வந்து இதில் வயலன்ஸ். விக்ரம் படத்துலேயும் தலையில்லாத முண்டமெல்லாம் வந்து காருக்குள்ளே வச்சு அந்த மாதிரி சீன்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கெல்லாம் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்காத சென்சார் இந்த படத்துக்கு எதுக்கு கொடுத்தாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. குத்துறாங்க, சுடுறாங்க, எல்லாமே எல்லா படத்துலையும் தான் இருக்குது. லோகேஷ் கனகராஜோட எல்லா படங்களையும் அது ட்ரேட்மார்க் தான். பட் அவருடைய எல்லா படங்களையும் தாண்டி இந்த படத்தில் அப்படி ஒரு வயலன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததே வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்லையும் யூஎஸ்லையும் ஃபாரின்லேயும் 15+ PG 15 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கேயும் நீங்கள் யூஏ 16+ தான் கொடுத்துருக்கணும். ஸோ இதுக்கு பின்னாடி ப்ரொடக்ஷன் கம்பெனியோடைய அரசியல் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அது ஒரு விஷயம். இன்னொன்று, இதுக்கப்புறமாவது லோகேஷ் கனகராஜ் அவர் நினச்ச மாதிரி அவருடைய எல்சி யூனிவர்ஸ்குள்ளே தயவு செஞ்சு விட்டுடுங்க. யாரும் எந்த பெரிய ஹீரோஸும் வந்து அவரை டார்ச்சர் பண்ணி எனக்காக ஒரு படம் பண்ணி கொடுன்னு சொல்லி தயவு செஞ்சு கேட்காதீங்க. அவர் பாட்டுக்கு அவருடைய எல்சியூ கனவை நிறைவேற்றிட்டு அவருடைய மைண்டில் என்ன இருக்கோ அதை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரி நான் இத்தனை படம் எடுத்து முடிச்சோன்னா நான் போயிடுவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி அவரை விட்டுடுங்கய்யா தயவு செஞ்சு. அவர் வந்து ஒரு ஹேப்பனிங் டைரக்டராக மாற்றி அதுக்கப்புறம் அவர் இந்த மாதிரி எல்லாரையும் விமர்சனத்துக்குள்ளாக்கி ஒரு இயக்குனரை வந்து எந்த அளவுக்கு நெல்சனை பீஸ்டில் போட்டு வறுத்தெடுத்தீங்களோ அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஒட்டுமொத்தமாக இந்த கூலி படம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி லாஜிக் இல்லாத மேஜிக்கை எதிர்பார்க்குறவங்களுக்கு இது ஒரு ஓகேஷான படமாக இருக்கும். ரஜினி ஃபேன்ஸுக்கு இது வந்து கண்டிப்பாக வந்து ரிப்பீட்டட் வாட்ச் மூவியாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது அந்த டீஏஜிங் பண்ண அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ்லாம் பார்க்குறதுக்காகவே, அந்த கிளைமேக்ஸை பார்க்குறதுக்காகவே அவங்க திருப்பி போவாங்க. பட் நம்மளை மாதிரி ஒரு பல உலக படங்களையும் எல்லா ஜான்ராஸையும் அடித்து துவைச்ச ஒரு ரிவ்யூவராக நீங்கள் இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா உங்களை இன்னி கூட இந்த படம் வந்து கவராது, உங்கள் மனசை கவராது அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஏற்கனவே வந்து நம்ம ப்ளூ சட்டை சார்லாம் வந்து ஆல்ரெடி அவருடைய ரிவ்யூ நான் பார்த்தேன். அவருக்கு எப்போவுமே வந்து சூப்பர் ஸ்டார் மேலே ஒரு மிகப்பெரிய வன்மம் இருக்குது, அது உண்மைதான். பட் இந்த அளவுக்கு அவர் வன்மத்தை கொட்டுவார் நான் எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு வன்மத்தை கொட்டுற அளவுக்கு இந்த படம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன கேட்டிங்கன்னா அண்ணாத்தையோ தர்பாரோ அந்த மாதிரி படங்களை நீங்கள் வந்து வன்மம் கொட்டுறீங்கன்னா ஓகே. பட் இந்த படத்தில் உண்மையிலே இன்டெலிஜென்ட்டாக ஒரு சில விஷயங்கள் லோகேஷ் கனகராஜ் பண்ணியிருக்காரு. நம்ம எதிர்பார்க்காத ஒரு சில விஷயங்களை ட்விஸ்ட்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்காகவே இந்த படத்தில் நிறைய சீன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த படம் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய வசூலை வாரி குவிக்க தான் போகுது அப்படிங்கிறது இந்த படத்தோடைய இந்த ஃபர்ஸ்ட் நாள் அந்த வசூலை பார்க்கும்போது தெரியுது. ஸோ என்ன தான் விமர்சகர்கள் என்ன பண்ணாலும் அட்லாஸ்ட் மக்கள் அரண்மனை 4 அப்படிங்கிற படத்தை என்ன தான் கழுவி ஊற்றினாலும் மக்கள் அதை கொண்டாடி தீர்த்து 100 கோடி வசூல் படமாக இந்த வருஷத்துடைய முதல் 100 கோடி வசூல் படமாக ஆக்கினாங்க பார்த்தீங்களா, இந்த வருஷமும் போன வருஷம் தெரியல. ஸோ அந்த மாதிரி மக்கள் நினச்சா என்ன வேணால் நடக்குங்க. இந்த படம் 1000 கோடியும் அடிக்கலாம், இல்லை அடிக்காமலும் போகலாம். புஷ்பா 2 அதிலெல்லாம் என்னங்க இருக்குது, 3.5 மணி நேரம் ஓடுது அந்த படம். அந்த படத்தில் என்ன இருக்குது, செம்மரம் கடத்துகிற ஒருத்தன் அவனுடைய குடும்பம் அவனை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் அதை தான் வந்து டைரக்டர் காட்டுறாரு இல்லையா. அந்த படத்தில் ஒன்றுமே கிடையாது, ஆனால் அந்த படம் 1000 கோடி அடிக்குது. ஸோ இதுதான் வந்து பேன் இண்டியன் கான்செப்ட், நார்த்தை கவர் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட். அதை நீங்கள் கொண்டு வாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம எதுவுமே வந்து நம்ம சொல்ல விரும்பலை. நீங்கள் படம் பாருங்கள். இந்த 4 நாள் இந்த படம் வந்து தியேட்டர்லாம் தெரிவிக்க போகுது அப்படிங்கிறத ஒரு நிதர்சனமான உண்மை. மேலும் எங்கள் சேனலோட எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்க முடியாது, மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் சேனலோட வீடியோஸ் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.